ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோங்க, அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் தான் லேண்டு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும். நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் லேண்டு தாங்க வரும். ஸோ அதே மாதிரியே உங்கள் லேண்டை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ நம்ம லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை ரொம்ப மாதமாக ரொம்ப வருஷமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சி சேல்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தர முடியுமோ ஒரு நல்ல ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சேல் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில், ஒரு லோ பட்ஜெட்டில் குறைந்த விலையில் நீங்கள் நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளியர் டாக்குமெண்ட்டோடு உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான இடம் வாங்கி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஃபார்ம் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. பண்ணை நிலம் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது. அதுவும் வித்து வீடோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கணும், வீடோடு இருக்கணும், எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது, நல்ல மண்ணாக இருக்கணும், நல்ல நீர்வளமான லேண்டாக இருக்கணும். நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதேபடி கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்கணும். பஸ் போகிற ரூட்லேருந்து ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கணும். மெயின் வந்து கொஞ்சமாவது வீடுங்க வில்லேஜ் பக்கத்துலேயே வேணும். ஸோ நீங்கள் நைட்டு போய் ஸ்டே பண்ணால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதேபடியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான சூப்பரான ஃபார்ம் லேண்ட் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்கா, எந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, டோட்டலாக எவ்வளோ ஏரியா இருக்குது, கிணறு இருக்கா, போர் இருக்கா, சர்வீஸ் என்னென்ன மரங்கள்லாம் உள்ளே இருக்குது, ஸோ எப்படி வீடு ஃப்ரீயாக தராங்க, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கிளியராக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்ட் வருங்க. 50 சென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல சின்ன இடமா ஃபார்ம் லேண்ட் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. சிங்கிள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் உங்களுக்கு. சிங்கிள் ஓனர், சிங்கிள் சிக்னேச்சரு, அதுவும் கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. அதுவும் வித்து வாட்டர் ஃபெசிலிட்டியோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. வித்து பைப்லைன் கனெக்ஷனோட, வித்து தண்ணீர் வசதியுடன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டியோட ஒரு நல்ல அருமையான ஃபார்ம் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு வால்வை திறந்து விட்டாலே போதும், உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பாயிற மாதிரி தான் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து செப்பரேட் ரூமாக வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த லேண்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து ஃப்ரீயாக வந்துடுங்க. 600 to 650 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு வீடு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஏக்கர் இருக்குங்க. 5 ஏக்கரில் வந்து ஒரு 50 சென்ட் நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் அதிகமாக வேணும், எனக்கு இந்த 15 சென்ட் பத்தாது, 50 சென்ட் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக வேணாலும் 75 சென்ட்டோ இல்லை 1 ஏக்கரோ
நீங்கள் அதிகமாக வேணுனாலும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக வேணுனாலும் என்னால் 50 சென்ட் வாங்க முடியாது, எனக்கு ஒரு 25 சென்ட் இருந்தால் போதும், இல்லை 13 சென்ட் 30 சென்ட் இருந்தால் போதும், அது மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ரெடியாக இருக்குங்க. ஸோ அவங்களே அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி கல் போட்டு வச்சுருக்காங்க. பவுண்ட்ரிக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி காம்பவுண்ட் வாலும் போட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக காம்பவுண்ட் வாலோடு இருக்குங்க. லேண்டை சுற்றி ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வாலு அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு அளந்து தனித்தனியாக செப்பரேட்டாக கல் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. 1.25லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். நம்ம செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவருக்கு உள்ளேயே நீங்கள் டிராஃபிக் இல்லாமல் வந்தீங்கன்னா 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 50 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதேபடியே மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ரோடாக போட்டாங்க. உங்களுக்கு எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடுங்க. ஸோ அதனால் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா ஈஸியாக அந்த லேண்டுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மேல்மருவத்தூர்லாம் நியர்பையே வந்துடும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வரும். தாலுக் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்தவாசி தாலுக் வருங்க. டிஸ்ட்ரிக் மட்டும்தான் உங்களுக்கு திருவண்ணாமலை. பட் ஆனால் இந்த லேண்ட் இருக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் வந்தவாசி நியர்பையில் தாங்க வரும். ஸோ நிறைய பேர் திருவண்ணாமலைன்னு சொன்னோன்னே நம்ம சென்னையிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கோம், ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக் மட்டும்தாங்க உங்களுக்கு திருவண்ணாமலை. பட் ஆனால் இந்த லேண்ட் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் வந்தவாசி நியர்பையில் தான் வரும் உங்களுக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க வரும். டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். 3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் பஜார் சிட்டி இருக்குங்க. அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, ஆர்டிஓ ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தாங்க வரும். ஒரு 400லேருந்து 500 மீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட் இருக்குங்க. எனி டைம் பஸ் போகிற ரூட் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளேயே ஒரு பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. அந்த நீங்கள் லேண்டு வாங்கினா ஒரு ரூம் வந்து ஃப்ரீயாக தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா வீடு, அந்த வீடு தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரூம் தான் வந்து ஓப்பனில் இருந்தது. அதனால தான் நான் இந்த ரூம் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சேன். மீதி எல்லா ரூமும் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் டஸ்ட்டு படிஞ்சிடக்கூடாது, யாரும் உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா திறந்திருந்தால் எதாவது நாய் இல்லை எதாவது பூனை, ஸோ அது மாதிரி அனிமல்ஸோ இல்லை யாரோ வந்து உள்ளே வந்து எதுவுமே வரக்கூடாதுன்றதுக்காக க்ளீனாக நீட்டாக இருக்கணுன்றதுக்காக எல்லா டோரும் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு டோர் மட்டும் தான் திறந்து இருந்தது. அதுவும் அந்த செடி, பைப்பு அதெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த டோர் திறந்துருந்து. அப்போ தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருந்தேன். எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. செப்பரேட் ரோடு இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால் போட்டாங்க. கேட்டு வித் காம்பவுண்ட் வாலு, செப்பரேட் பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க எல்லாருக்கும். இப்போ நீங்கள் இந்த லேண்டை வந்து ஒரு 3 பேர் 4 பேர் ஜாயின் பண்ணி எடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ஜாயின் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டலாக 5 ஏக்கர் இருக்குது. அதில் மினிமம் 23 சென்ட்லேருந்து அவைலபிள் இருக்குங்க. 23 சென்ட் இருக்குது, 15 சென்ட் 50 சென்ட் இருக்குது, இல்லை 75 சென்ட் வேணாலும் 75 சென்ட் இருக்குது, இல்லை 1 ஏக்கர் வேணுனாலும் 1 ஏக்கர் இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் 23 சென்ட்லேருந்து எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் ஒரு 23 சென்ட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ரூம் வந்து ஃப்ரீயாக வந்துடும். ஒரு 600 to 650, அதான் 600லேருந்து 650 ஸ்கொயர் ஃபீட் வருங்க அந்த வீடு உங்களுக்கு. பெரிய ரூமு, ஒரு ரூம் தான், பட் ஆனால் பெரிய ரூமு. வீடு நல்லா அந்த ஒரே ரூமே பெரிய ரூம் மாதிரி இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் 15 சென்ட் எடுக்கிறீங்க, 50 சென்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2 ரூம் வந்து ஃப்ரீயாக வந்துடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 1300 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த வீடு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடுங்க. நீங்கள் 3 ஃப்ளாட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கானது வரும். இல்லை 1 ஏக்கர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான கிட்டத்தட்ட உங்களுக்கு 2400, 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அந்த பில்டிங் வித் வீடோட உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும்.
ஸோ நல்ல கண்டிப்பா ஒரு லோ பட்ஜெட்ல சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. பிரைஸ் வந்து எவ்வளோ சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 23 சென்ட் வந்து உங்களுக்கு 15 லேக்ஸ் ஃபைனலா சொல்றாங்க. 23 சென்ட் வந்து ரூ. 15,00,000 ஃபைனல் ரேட்டா சொல்றாங்க. கண்டிப்பா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. என்னால எவ்வளோ உங்களுக்கு பேசி நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ, நான் உங்களுக்காக பேசி கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. பட் ஆனா ஓனர் சொல்லக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா, 23 சென்ட் வந்து 15,50,000 சொல்றாரு. ஃபைனலா ரூ. 15,00,000 முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரே பேமெண்ட்டா டைரக்ட்டா பண்ணிக்கிறீங்கன்னா, ஏதாவது பிரைஸ் நெகோஷியேட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா அவர் சொல்லக்கூடிய பிரைஸ் வந்து 16 சொல்லுங்க. ஃபைனலா முடிக்கிறப்போ 15,500 வரைக்கும் முடிக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு 2 ஃப்ளாட் 3 ஃப்ளாட்டா சேர்த்து எடுத்துக்கிறீங்க, ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு 15,15 இல்ல ஃபைனல் வந்து 15,00,000 வரைக்கும் முடிக்கலாங்க. 23 சென்ட் வந்து ரூ. 15,00,000 ஃபைனல் ரேட்டா வரும். அதேபடியே இந்த வீடு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. கீழேயும் மேலேயும் இருக்கு. நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தபடி நீங்க உங்களுக்கு எந்த வீடு வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட வாங்குனா நீங்க வந்து லீஸுக்கும் போட்டுக்கலாங்க. ஸோ எனக்கு ஒரு 15 வருஷம் லீஸுக்கு வேணும். இந்த ரூம் வந்து நானே எடுத்துக்கிறேன். இத வந்து ஃப்யூச்சர்ல நானே வாங்கிக்கிறேன். எனக்கே தாங்க. இப்போதைக்கு அமௌண்ட் இல்ல. பட் ஆனா லீஸுக்கு போட்டு தாங்கன்னு கேட்டீங்கன்னா கூட, இந்த ரூமும் இந்த வீட வந்து உங்களுக்கு லீஸுக்கு போட்டு தரதுக்கு ஓனர் ரெடியா இருக்காருங்க. நீங்க இந்த லேஅவுட்ல இந்த ஃப்ளாட் இந்த இந்த ஃபார்ம் லேண்ட்ல நீங்க 2 ஃப்ளாட் வாங்குனீங்கன்னா, 2 வீடு வந்து நீங்க லீஸுக்கும் போட்டுக்கலாங்க. ஒரு 15 வருஷமோ, இல்ல 20 வருஷமோ, இல்ல 30 வருஷம் கூட நீங்க வேணும்னா லீஸுக்கும் போட்டுக்கலாம். எல்லா ஆப்ஷனும் ரெடியா இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான லேண்டு. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுகா நியர்பைல தாங்க இருக்கு. இந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட வேற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வில்லேஜுக்குலாம் பக்கத்திலேயே இருக்குங்க. ஜஸ்ட் இந்த லேண்டுக்கு பக்கத்திலே வில்லேஜுங்க. நல்ல பெரிய வில்லேஜ். ஒரு 300, 350 வீடுக்கு மேல இருக்குங்க. எந்த ஒரு பயமும் இல்ல. இந்த லேண்ட நீங்க வாங்கிட்டீங்கன்னா, ஃபார்ம் லேண்டாவும் டெவலப் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேட்டும் ஒரு நல்ல கரெக்டான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் இல்ல. கொஞ்சம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு தாங்க. கண்டிப்பா நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. சைட் விசிட் பார்க்கலாம். நம்ம சேனல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இதே மாரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம்.